கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஓகே நியா, எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கு. வர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லு. ஓகேவா? சரிம்மா பண்ணிடலாம். நியா, நாளைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது வெயிட் பண்ணு. போய்டாத. நானும் வரேன். சரிங்கம்மா வெயிட் பண்றேன். நியா, இப்போ நீ ஆபீஸ்க்கு தான போற? ஆமாம்மா, உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் காமிச்சு எல்லாம் ஓகேவான்னு கேட்டு போகதாமா வந்தேன். இப்போ ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பணும். ஓகே நியா, எனக்கு கொஞ்சம் நான் சொல்ற இடத்துல டிராப் பண்ணிடுறியா? சரிங்கம்மா கண்டிப்பா. எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன். வெயிட் பண்ணி நியா, நான் ரூம்ல இருந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வரேன். வந்தது நம்ம கிளம்ப வேண்டியதுதான். உமையா, நான் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, கிளம்புறேன். நைட் வர கொஞ்சம் லேட் ஆகும். சிவா வந்து சொல்லிடுறியா? என்னென்னமோ நடந்துட்டு இருக்கான். நடக்காதவன் வேதாக்கு மட்டும் தெரிஞ்சது அவளால் கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியணும். வெற்றி என்ன நினைப்புல இருக்கான்னு புரியலையே. நான் எப்படி வெற்றிக்கு சொல்லி புரிய வைப்பேன்? வெற்றி அபிக்கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே தப்பா இருக்கேன். இது வேதாக்கு தெரிஞ்சா நான் இதை எப்படி வெற்றிக்கு சொல்லி புரிய வைப்பேன்? உமையால், உமையால். வேதா சொல்லு வேதா. உமையால், ஐயோ ஓகே. என்னாச்சு உமையால்? ஏதோ ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? ஏன் அம்மா நேத்துல இருந்து சரியில்லை, இப்போ ஏன் இப்படி இருக்காங்க? ஒருவேளை அபி வெற்றி பத்தி தான் யோசிக்கிறாங்களோ? உமையால் கேட்கறேன்ல, நல்லா இருக்கலாம். உடம்பு தான் சரியில்லையே என்ன? இல்லை வேதா, எனக்கு என்ன உடம்புக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை உமையால், நீ ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்க. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் சொல்லு உமையால். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறியா? உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது என்னமோ ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உமையால். வேதா, என் மனசில் ஏதோ இருக்குன்னு நீ சரியாக தான் கண்டுபிடிக்கிற. ஆனால் என்னால் உன்கிட்ட சொல்ல முடியல வேதா. நான் சொன்னா இதை நீ தாங்கிப்பியான்னு எனக்கு தெரியலையே. வேதா, அப்படிலாம் எதுவும் இல்லை வேதா. கொஞ்சம் தலைவலி, காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்கா, அதுதான். தலைவலினாலே உனக்கே தெரியும்ல, கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாகவே இருக்கும்ல, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லைம்மா. உமையால், தலைவலி தானே, அதை தவிர வேறு எதுவும் இல்லைல்ல. வேணா வரையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு இருக்க அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் நாளைக்கு கூட மற்ற அப்பாயின்மெண்ட்ஸை பார்த்துக்கிறேன். போலாமா? ஆமாம்மா வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. இல்லை வேதா, எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். வேலையை பாரு. இதுக்காகலாம் போயிட்டு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிட்டேன். நீ போய் வேலையை பாரு, இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். நீ போ. இல்லை உமையால், உன்னை இப்படி விட்டுட்டு போக எனக்கு சங்கடமா இருக்கு. நீ ஏதோ ஆளே ஒரு மாதிரி இருக்கேன். எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பேன். இப்போ பாரு, ரொம்ப டல்லா இருக்கேன். இதே என்னால் பார்க்க முடியல வேதா. உன்னால் எப்படி என்ன இப்படி பார்க்க முடியலையோ என்னாலே அப்படிதான். வெற்றியோட விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல. அதை நான் எப்படி பார்க்க போறேன்னு புரியல வேதா. ஒன்றும் இல்லை வேதா, தலைவலி. இல்லைன்னா நான் சிரிச்சுட்டே இருக்க மாட்டேன்னா அவ்வளோதான். கொஞ்சம் படுத்தி இருந்துச்சுன்னா தலைவலியெல்லாம் சரியாயிடும். நீ போய் உன் வேலையை பாரு போ. உமையால், எதுவும் ப்ராப்ளம் இல்லலாம், எது வந்தாலும் உடனே கால் பண்ணு. இல்லை வெற்றி கூட வீட்டில் தான் இருக்கான். நீ என்னவோ வெற்றி கிட்ட சொல், வெற்றி உடனே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். ஓகே? சரி வேதா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே உமையால், நான் கிளம்புறேன். இனியா, நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம், வீட்டில் இரு. ஆஃபீஸ் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். டிரைவர் இருக்காங்களா, டிரைவர் கூட்டிட்டு நான் கிளம்புறேன். சரியா? இல்லை நீங்கள் மட்டும் தனியா? இனியா, என்ன நான் பார்த்துக்க முடியும், நீ என்னை பற்றி கவலைப்பட வேணாம். உமையால் பக்கத்தில் இருந்து பார்த்துக்க. உமையால் மார்னிங்லேருந்து சரியில்லை, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னன்னு கேட்டால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. நீ கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ. எதனால உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. எனக்கு உடனே கால் பண்ணு, நான் வந்துடுறேன். சரியா? வேதா, எனக்கு எதுவும் இல்லைம்மா. உமையால், உனக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆசை. ஆனாலும் பரவாயில்ல, இனியும் உன் கூடவே இருக்கட்டும், வெற்றியும் உன் கூடவே இருக்கட்டும். எனக்கு சின்ன வேலை தான், முடிச்சுட்டு நானும் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? சிவம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. வந்ததும் அவரும் இங்கே இருக்கட்டும், வெளியில அனுப்பிடாதா. எது வந்தாலும் இவங்க 3 பேர் இருக்காங்க, உன்னை பார்த்துப்பாங்க. அதையும் மீறி நான் இருக்கேன், உடனே வந்துடுவேன். சரியா? எனக்கு எதுவுமே இல்லை வேதா, என்னை இந்த அளவுக்கு நீ பார்த்துக்கிறேன். ஆனால் என்னால நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல வேதா. என்ன உமையால், புரியுதா? சரிம்மா, நீ கிளம்பு. நீ போய் வேலையை பாரு, உனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். போய் என்ன எதுன்னு பாரு, நான் பார்த்துக்கிறேன். அதான் இனியா வெற்றி எல்லாம் நீங்கள் இருக்காங்களா, போத குறைக்கு மாமா வராருண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே உமையால், நான் கிளம்புறேன். இனியா பத்திரமா பார்த்துக்கா. உமையாளுக்கு எதுனா நீ தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும். நான் உடனே வந்துடுவேன். ஓகே? கொஞ்சம் கூட உமையாளை விட்டு தூரம் போகக்கூடாது. இல்லம்மா, நான் எங்கேயும் போகிறேன், அம்மா கூடவே இருக்கேன். வேதா, எதுக்குமா? சகனா நின்னுடு, நீ மட்டும் நிக்கவா? நான் என்ன பண்ணு தெரியாது. நான் நிக்க மாட்டேனே, நான் போய் சொல்லதான் போறேன். சகனா வேணாம், சொன்ன கேளுங்க. நான் சொல்லதான் போறேன். சொன்னா ஓடாதீங்க சொன்ன கேட்டீங்களா? நல்லா இடிச்சிட்டீங்களா? என்ன நடக்குதுங்க? கேட்கறாங்களா? என்ன நடக்குதுங்க? என்னடி இது? ஆண்டி, அது வந்து ஆண்டி, நான் தான் என்னத்த, அது வந்து நான் தான் மாலுக்கிட்ட சின்னதா இல்லை ஆண்டி, நானும் சகனாவை சின்னதாக வம்பெழுத்தேன். சும்மா விளையாடலாமேனு தான். இல்லத்த, நான் தான் மாலு சும்மா தான் இருந்தா, நான் தான் மாலுக்கிட்ட விளையாடலாமேனு சும்மா வம்பெழுத்தேன். மாலு மேலே எந்த தப்பும் இல்லை அத்தை. இல்லை ஆண்டி, சகனை போய் சொல்கிறாங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் அவங்க சும்மா வம்பெழுத்தேனே. நிறுத்துங்க.
மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஓய் ஓய். அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஓய் ஓய். என்னடி மனசுக்குள்ள வந்து டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு இப்போ இப்படி கற்பனையா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, ஏற்கனவே உன் நினப்பு என்னை போட்டு வாட்டிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் வராத. கற்பனைன்னு கூட பார்க்க மாட்டேன். கொட்டு பிடிச்சி என்னென்னமோ பண்ணிடுவான் பார்த்துக்கான். யாரு நானா டார்ச்சர் பண்றேன்? அடியே நல்லா இருக்குடி. கற்பனையா இருந்தாலும் எனக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி பேசுறடி. லவ் யூ டி டார்லிங். ஆமா, நீதான் என்ன கனவுல வந்து டார்ச்சர் பண்ற, கற்பனையில வந்து டார்ச்சர் பண்றான். இப்படியெல்லாம் வந்து என் மனசை நோவு கடிச்சான். நானும் வயசு பையன் தானே, சும்மா இருக்க முடியுமா? சில பல நினைப்புகள்லாம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் வராதா? அதுவும் ரூம்ல நான் தனியா இருக்கும்போது வந்துடாதா? சொல்ல முடியாது, ஏதாவது ரேப்பு கீப்பு நடந்துட போகுது. அதுக்குதான் சொல்றேன், கற்பனையா கூட வந்துடாதடி மை டார்லிங். ஏற்கனவே நான் ஒரு மார்க்கமா இருக்கேன். நீ வேற தங்க சலையா இங்க இருக்கியோ, கற்பனை கூட பார்க்க மாட்டேன், கற்பழிச்சிருவேன். கற்பனை நினைச்சே இவன் இவ்வளவு பேசுறானே. நான் உண்மையா வந்து நிக்கிறேன்னு சொன்னா உண்மையாவே இங்க ஏதாவது சம்பவம் நடந்துருமா? ஆனாலும் நல்லாதான் இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. பையன் நம்ம நினைப்புல ரொம்ப தான் தவியா தவிச்சிட்டு இருக்கோம். அடியாபி, நீ எப்படி அங்க தவிக்கிறியோ அந்த மாதிரி உன்னோட வெற்றி டார்லிங் இவனும் இங்க நம்ம நினைப்புல தான் தவிச்சிட்டு இருக்கான். வெற்றி, லவ் யூ. அதுக்காக நீ நினைக்கிறதெல்லாம் இப்ப நடக்காது. என்னடி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான்? சீக்கிரம் கிளம்பிடு, நான் வேற ஒரு மார்க்கமா இருக்கேன். சீக்கிரம் போயிடு. இல்லைண்ணா பாவா, வேணாண்டி. நான் வேற ஏற்கனவே கொஞ்சம் ஏடா கூடமானவன். இப்ப வேற நினைப்புல இருக்கேன். இங்க பாரு, சொன்னா கேளு. இப்போதைக்கு இந்த கற்பனை எல்லாம் வேண்டாம், போயிடுடி. நானும் ரொம்ப பாடுபடுறேன்டி, போயிடுடி. போக மாட்டேன். என்ன பண்ணுவ? ஓ, அப்ப நீ போக மாட்ட அப்படிதானே? நீ போகாதது எனக்கும் நல்லாதான் இருக்கும். நீ போகவும் வேண்டாம், இங்கேயே இரு. என்ன கற்பனையா இருக்கிறதுக்கு பதிலா நிஜமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏ அபிடார்லிங், நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்டி. அதுவும் நெஜத்துல இருக்கணும். இந்த மாதிரி கற்பனையெல்லாம் வேண்டாம். அப்படியா? அப்படிதான்டி. நிஜத்துல நீ என் பக்கத்துல இருக்கணும், அதுவும் நம்ம ரூம்ல இந்த மாதிரி. அது எப்ப நடக்கும்னு தெரியலாம். நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா உன்னோடி அப்படி மட்டும் ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கேன், நான் உன்னை இப்படிதான் தள்ளி நின்னெல்லாம் பேச மாட்டேன். அப்ப நான் நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரியா? வேற மாதிரினா எப்படி? எப்படின்னா, அது எப்படி உங்ககிட்ட சொல்றது? பரவாயில்ல, அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நான் வந்து கற்பனை தானே, கற்பனை கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, சொல்லு வெற்றி. ஆமால, அபி கிட்ட சொன்னாதான் தப்புன்னு நினைப்போம். அதை என்னால சொல்லவும் முடியாது. ஆனா அபியோட இமேஜினேஷன் கிட்ட சொல்லலாம்ல. இது அபிக்கு தெரிய போறது இல்லைல்ல. அப்போ ஓகே. அப்படியே கற்பனை உன்கிட்ட என்னோட சில பல ரொமான்டிக் கனவுகளை சொல்றேன். பாருடா, சாருக்கு ரொமான்டிக் ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு. நீ ரொமான்டிக்கான ஆளுன்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுல்ல. இப்ப தெரிஞ்சுக்கிறேன். சரி, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம். நான் இங்க ரியலா இருந்தா சார் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனோ? அடி, நீ மட்டும் இங்க நிக்கிறது ரியல்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை கட்டி பிடிச்சு கன்னத்துல கை வச்சேன். ஏ அபி டார்லிங் அப்படின்னு சொல்லி உன் முகத்தை என் முகத்து கிட்ட கொண்டு வந்து உன்னோட அந்த அழகான லிப் இருக்கு பத்தியா, அந்த லிப்பு அந்த அழகான உதட்டணும் நான் மொத்த மலைய பொழியணும். அது மட்டும் இல்லாம உன்னோட இடுப்பை பிடிச்சு
ஒன்று அபி, வெற்றியோட கற்பனை தாறுமாறா போயிட்டு இருக்கு. இதை நான் கேட்கணுமா என்ன? ம்ஹும். வேண்டாம் வேண்டாம், நம்ம இதை கேட்க கூடாது. எப்படியாவது இங்க எஸ்கேப் ஆயிடலாம். இன்னொன்று இருக்கு. அதை நீ கற்பனையா இருந்தாலும் உன் முகத்தை பார்த்து சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் திரும்பி நின்று சொல்றேன். அப்பாடா, வெற்றியை திரும்புறேன்னு சொல்லியாச்சு. வெற்றி திரும்பின கேப்ல நம்ம ஓடிடணும். என்ன சரியா? சரி சரி, நீ திரும்பி நின்று சொல்லு, நான் கேட்குறேன். திரும்ப திரும்ப. ஆமாண்டி, ஆம்பளையா இருந்தாலும் எனக்கும் அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் வெக்கமா இருக்கும்ல. அதனால திரும்பி நின்று சொல்றேன். அடப்பாவி, உனக்கே வெக்கம் வருதுன்னா? அபி, இது ஏதோ இடகுடமா இருக்கு. எப்படியாவது இங்க இருந்து ஓடுறதுக்கு வழியை பாரு. திரும்ப திரும்பி நின்று சொல்லு, நான் கேட்குறேன். அதுக்கு என்ன, என்னோட கற்பனைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா இனிமே சொல்லாம இருப்பேனா என்ன? கண்டிப்பா சொல்லிடுறேன். அது வந்து உன்னை அபி, இதுதான் நல்ல சமயம். எஸ்கேப் ஆயிடு. உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சேன். வெற்றி சொல்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடணும். அபி, காஃபி கப்பை வச்சுட்டு ஓடிடுறீ. இவன் இவன் இமேஜினேஷன்னா எப்படி மிரர்ல தெரியறான்? வெற்றி, அப்போ இது கற்பனை இல்லை, நிஜம்தான். இவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அடியே, என்னென்னலாம் என்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கான். போல இப்ப பாருடி உன்ன. இக்கரண்டி, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? காஃபி வச்சுட்டு ஓடு. போல எஸ்கேப் ஆகவா பாக்குறான். உன்னை விட்டாதானடி. இப்ப பாரு. ஆத்தடி. ஐயோ, வெற்றி. வெற்றியும் ஆமா, கற்பனை எங்கே கலைய பாக்குது. நான் இன்னும் என்னோட முழு ரொமான்டிக் ட்ரீம்ஸ் சொல்லவே இல்லையே. பாதியிலே போனா எப்படி? அது அது வந்து என் கற்பனை வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதுக்கு டைம் முடிஞ்சிருச்சாமா. அதை கிளம்பணும். விட்டு நான் கிளம்புறேன். மறுபடியும் பொய்யோடி சொல்லிட்டு இருக்கோம். ஏண்டி, நிச்சயமாவே என் வீட்டுக்கு வந்திருக்கான், ஆனா பொய் சொல்லிட்டு இருக்கான். ஒன்னா வெற்றி வெற்றி வெற்றி, நான் போய் சொன்னது தப்புதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி. என்னை விட்டுடு, நான் போறேன். விடு விடு. ஏய், இப்ப நான் என்னடி பண்ணிட்டேன்? எதுக்கு இப்படி விடு விடுன்ற? எதுக்கு இப்ப என்ன பார்த்து பயப்படுறான்? இல்ல, அது வந்து நான் நிஜத்துல வந்தா நீ என்னென்னமோ பண்ணுவேன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் கேட்டா எனக்கு பயம் வந்துருச்சு. அதான். ஏய், நானாவா சொன்னேன்? நீ தானே என் வாயப்படுங்கண்ணா. சரி, மனசுல உள்ள ஆசையே சொன்னேன். தப்பா என்ன? இல்ல, அது வந்து இப்ப நான் நிஜத்துல வந்திருக்கேன்னா ஒருவேளை. என்ன ஒரு வேலை? ஏன் நான் உன்கிட்ட அப்படி இருக்கக்கூடாதா? ஏய், என் லிமிட்டை தாண்டி போக மாட்டேன். அதுக்காக எதுவும் பண்ணவும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ நல்லவனா நான் கிடையாது. வெற்றி, அது அது வந்து ஏண்டி, உன்னை பார்க்க மாட்டேனான்னு தவியா தவிச்சிட்டு இருக்கேன். நீயா தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தது இல்லாம ரூம் வரைக்கும் வந்திருக்கான். ரூம் வரைக்கும் வந்தவளாம் நான் எதுவுமே பண்ணலன்னா எப்படி? வெற்றி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எதுவும் பண்ணிடாத. நான் காஃபி கொடுக்கறேன். நான் போறேன். என்ன வெற்றி வெற்றி. என்ன கெஞ்சினாலும் சரி, அதெல்லாம் விட முடியாது. இது நீ வந்ததுமே நான் அபிதான் வந்திருக்கேன்னு சொல்லிருந்தேன்னா அப்பவே விட்டுருப்பேன். இவ்வளோ நேரம் என்கிட்ட விளையாட்டு காட்டினாலும் அதுக்கு நான் உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம்? வெற்றி வெற்றி வெற்றி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எதுவும் பண்ணாத. விட்டுடா. விட்டுறதா? ஓய், இப்போ நான் சொன்னது உனக்கு கேட்கலாம். நீ என்னை ஏமாத்தினதுக்கு இப்போ நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும்டி. இல்ல, நீ நல்ல பையன், இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். வெற்றி வீடு, எனக்கு பயமா இருக்கு. யார் சொன்னா நான் நல்ல பையன்னு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, கேட்கலாம்? ஏய், என் லிமிட்டை தாண்ட மாட்டேன். அதுக்காக எதுவும் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. வெற்றி ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. விட்டு. அப்படி டார்லிங், பயப்படாதடி. அதிகபட்சமா ஒரு கிஸ் தான், அதை தவறெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். சாரி வெற்றி, அது சும்மா உன்கிட்ட விளையாடலாமேன்னு. பார்த்தேனே, என்கிட்ட நல்லாவே விளையாடின. இப்படி விளையாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சதுடி. சும்மா சொல்ல கிடையாது, என் நினப்புல ரொம்ப தான் தவிச்சு போயிருக்கேன். என்னை விட நீ ரொம்ப என்ன லவ் பண்றியே. பாரு,
மேடம்க்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சா சரிதான். எந்த அளவுக்கு நான் தவிச்சு போயிருக்கேன்னு தெரியுதா? உன் நினைப்பால தவியா தவிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? ஆமா ஆமா, என்ன கற்பனையில வர வச்சு கண்டதை பேசிட்டு இருக்கேன், அதுல தெரியுது. என்னது கண்டதா? ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதான் எவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டதுங்கிறான். அவ்வளோ இப்படியெல்லாம் சொல்லாதடி. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது இப்பவே நடத்திடுவேன் பாத்துக்க. என் வெற்றி ஒன்றும் அப்படிலாம் இல்லை, நல்ல பையன். என் வெற்றி டார்லிங் ரொம்ப நல்ல பையன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னடி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கான்? என்ன சஹானா பார்க்கறதுக்காக வந்தியா? ஏய், உடனே போயிடுவியா? இல்ல, அம்மா உங்க ஊருக்கு போயிருக்காங்க. அம்மாவும் சித்தியும் அங்க போயிட்டாங்களா, அப்பா வெளியூருக்கு போயிருக்காரு. நைட்டு தான் வருவாராம்மா. அவர் வர வரைக்கும் நான் தனியா வீட்டுல இருக்க கூடாதுல. என்ன வேற ஏற்கனவே ஒரு தடவை ஆள் வச்சு கடத்திட்டு போயிட்டாங்கல்ல, மறுபடியும் எங்க கடத்திட்டு போயிட போறாங்கன்னு அம்மாக்கு பயம். அதான் அம்மா என்னை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போனாங்க. அத்தை கிட்ட பர்மிஷன் கேட்டேன், விட்டுட்டு போனாங்க. அதான் நல்லா இருக்கேன். ஏய், அப்ப அத்தையும் அடிக்கடி ஊருக்கு போக சொல்லுடி. அப்ப நீங்க அடிக்கடி வரலாம்ல. நல்லாதான் இருக்கு, ஆனா நான் இங்க இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கல போல. அடி, ஏய், என்னம்மா என்ன சொல்ற? ஆமா வெற்றி, எப்போ உண்மையாலத்தான் நான் எப்படா இந்த வீட்டுக்கு வருவேன்னு அவளாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அம்மா வந்து இப்படி கேட்கும்போது அத்தை எவ்வளோ யோசிச்சாங்க தெரியுமா? அத்தை எதுவுமே சொல்லலாம். அதுவே வேதாண்டி விட்டுட்டு போங்க இருக்கட்டும்னு அவங்க சொன்னாங்க. நான் வேதாண்டி தான் இருக்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையாலத்தை இப்படி யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. எதுக்காக அத்தை என் மேல கோவமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல வெற்றி. அத்தை இது வரைக்கும் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது தெரியுமா? அப்படிமா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அம்மா ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க, அவ்வளவுதான். வெற்றி, சும்மா எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தாதா? இது கூட எனக்கு புரியாதா என்ன? அன்னைக்கு வீட்டுல இருந்து கோவமா வந்ததுல இருந்து அத்தை என்கிட்ட சரியாவே பேசலாம். சரி, இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டா அத்தை நார்மலா பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அத்தை என்னை பார்த்து ஒரு மாதிரி இருந்தாங்க தெரியுமா? என்னை பார்த்து சிரிக்க கூட இல்லை. எனக்கு என்னமோ நம்ம விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பயமா இருக்கு வெற்றி. அதனாலதான் அத்தை என்ன அவாய்ட் பண்றாங்களா, என்ன ஹர்ட் பண்றாங்களா? என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அது எப்படி அம்மா உன்னை போய் ஹர்ட் பண்ணுவாங்க? நீனா அம்மாக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. இங்க பாருமா, இப்போ உனக்கு என்ன, அம்மா உன்கிட்ட எப்பவும் போல பேசணும் அவ்வளவுதானே? இல்லை வெற்றி, இனிமே உண்மையாலத்தை என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க பார்த்து ஒரு சின்னதாக சிரிப்பு கூட சிரிக்கலாம். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? கண்டிப்பா அத்தை இனி என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தோணுது. அபிமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்க பாரு என்ன, ஏ அபி, அபி, சரி, இப்பவே அம்மா உன்கிட்ட பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? நிஜமாவா வெற்றி? நிஜமா தான் சொல்றேன். இப்பவே அம்மா உன்கிட்ட பேசுவாங்க, நான் பேச வைக்கிறேன். இப்படிலாம் வருத்தப்படாதடி, என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ்மா. இல்லை வெற்றி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததா, அதான் சாரி. சாரியா? சரி, எனக்கு இப்படியெல்லாம் சாரி வேணாம், வேற மாதிரி சாரி வேணும். கொடுப்பியா? மூஞ்சி பாரு, அப்படியெல்லாம் எனக்கு சாரி கேட்க தெரியாது. போடா. ஏய், நீ கேட்கலன்னா நான் கேட்க வச்சிருவேண்டி. இங்க பாரு, ஒழுங்கா நான் கேட்குற மாதிரி சாரி கேட்டுட்டீங்கன்னா அம்மாவை இப்பவே உன்கிட்ட பேச வச்சிருவேன். அதெல்லாம் முடியாது, நான் சாரி கேட்க மாட்டேன். அம்மா இப்போ உன்கிட்ட பேசணுமா வேணாவா? வெற்றி, உண்மையாலத்தை என்கிட்ட பேசணும். அப்ப எனக்கு சாரி வேணும். சாரியா கொடு. மாட்டேன். எனக்கு வேணும். நானே எடுத்துக்கிறேன். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். மொழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இளம் கிளி போல் அந்த இலை எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னழகு ரசிக்க என் நெருப்பை எனக்கு இளைஞனும் கிட்டவில்லையே. பூமி எங்கும் பூ பூத்த பூவே நான் கூட்டிக் கொண்டே
தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு. கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு. மாலைய போடுங்க நல்லபடி வந்து உன்னை உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம். கனவே கனவே ஒரு நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடே. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான